ஹிந்தி சேனல் பல இங்கே டெல்லியிலேருந்து போன பல சேனல் ஹிந்திலே பேசினாங்க. முதல் தமிழ்நாடு அமைச்சர் நல்லா ஹிந்தி பேசுவாங்க. அதிமுக பாருங்க 47 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. எனக்கு கிடைக்கிற தகவல் டெல்லியில என்னன்னா 30 பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க, இது இனிமே இவ்வளவு செலவு பண்ணி நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளோட பிளாக் இஸ் a வெரி பிக் பிளாக். நம்ம இவர் சண்முகம் எடுத்துட்டு இருக்கிற முயற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. இபிஎஸ் தான் கொஞ்சம் அதுல இதுவா இருக்காரு. அவர் இன்னும் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி ஸ்டாலினுக்கும் அக்செப்ட் பண்ண முடிய சிச்சுவேஷன், எப்படி உதயநிதிக்கு அக்செப்ட் பண்ண முடியல, அது மாதிரி இபிஎஸ்க்கு இருக்குது. இங்க இனிமே எதிர்கட்சி அரசியல் இப்ப கிடையாது. You have to be part of good governance. ஒரு 2-3 நாள்லயோ இல்ல 4-5 நாள்லயோ அதிமுக இருக்கிற பெரும்பாலும் சப்போர்ட் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இப்ப வர 13th இன்னைக்கு ஓட்டு வருது. நம்ம விஜய் சைட்ல இல்லைன்னா மக்கள் நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு, வரப்போற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பயம் இருக்குது, கட்டாயமா இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதா. வணக்கம். நிரந்தர சபாநாயகரா யார் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த அமைச்சர்கள் பட்டியலும் வெளியிட்டிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அது ட்ரெடிஷன் என்ன தெரியுமா? பார்லிமெண்டா இருக்கட்டும் இல்ல அசம்பிளியில யாரு சீனியர் மோஸ்டோ அவங்க ப்ரோடெம் ஸ்பீக்கர் ஆவாங்க. ப்ரோடெம் ஸ்பீக்கர்னா அவங்களோட என்னன்னா, இப்போ அசம்பிளி திறந்து எல்லாம் இப்போ பாருங்க 13ஆம் தேதிக்குள்ள இதை எடுத்தானோ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அதனால அவங்க இது பண்ணியானோ, அதாவது ஒரு மெம்பருக்கு ஓத்து கொடுத்தானோ, ஸ்வேரிங்பாங்க, ஒரு எம்எல்ஏயும் ஸ்வேரிங் ஆனோ மெம்பராக. அது ஒரு எக்ஸசைஸ் அண்ட் யூஸ்வலி சீனியர் மோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது முடித்த, ஏன்னா முதல் பல பரீட்சை அசம்பிளி ஸ்பீக்கரை ஃபர்ஸ்ட் பல பரீட்சை இந்த அலையன்ஸுக்கு. அதுக்கு பிறகுதான் அவரே ஓட்டு எடுப்பார், ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். விஜய்க்கு முதல் பல பரீட்சை செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கிறதால இங்க கொடுக்கலையா சார் அவருக்கு அந்த பதவி? இல்லைங்க, அது ஸ்பீக்கரா பாருங்க. இந்த மாதிரி ஒரு கோலிஷன் சிச்சுவேஷன்ல விஜய்க்கு ரொம்ப விசுவாசம் உள்ள ஆளுதான் ஸ்பீக்கரா போடுவாரு. அதனால முதல்ல இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு பாருங்க. அசம்பிளி கூடின பிறகு ஒரு உறுப்பினருக்கு பதவி பிரமாணம், அதுக்கு பிறகு ஓட் ஆஃப், அப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும் யாரை போடுறாருன்னு. ஏன்னா அதுக்கு தனி ப்ராசஸ், நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், அப்புறம் எலெக்ஷன் ஆகும். ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிந்த பிறகு அப்போ ஸ்பீக்கர் எலெக்ஷன்லையும் தெரிஞ்சிடுமே உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கிளியர் ஆகிடும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அடுத்தது ஒரு கடைசி ஃபைனலாக ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு தடவை ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எடுத்த பிறகு 6 மாசத்துக்கு அது திருப்பி அந்த மேட்டர் வர முடியாது. இதுக்கடுத்து இப்ப அமைச்சர் பட்டியலும் வெளியிட்டிருக்காரு இல்லையா சார் செங்கோட்டையன் அவர்கள்? இதுல 8 பேர்கிட்ட இடம் பெற்றிருக்காங்க. ஒரு பெண் வேட்பாளரும் இதுல அமைச்சர் பதவியில இடம் பெற்றிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? வரவேற்கும் விதமா இருக்கா அமைச்சர் பட்டியல்? இல்லைங்க, வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க இதுல அரசியல் வருவதற்கு முன்பாக அவங்க தங்க ஃபீல்டில் தே ஹேவ் பிகம் ப்ரொஃபஷனல்ஸ். எல்லாரும் படித்தவர்கள், முக்காவாசி பேர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ், நல்ல பேக்ரவுண்டு. சில பேர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சில பேர் டாக்டரா இருக்காங்க. அண்ட் சிவகாசியிலேருந்து வந்த நீங்க பாருங்க, இந்த ஒன்லி லேடி மினிஸ்டர் கீர்த்தனா, அவங்க பாருங்க வயசுலேயே இது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த டிவிக்கு இப்போ கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் பல மீட்டிங்ஸில் பேசி விமன் இவாளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ப்ராமிசிங் ஒரு இது. அண்ட் அதே நேரத்தில் அவங்களுக்கு நல்லா ஹிந்தி வரும். ஹிந்தி சேனல் பல இங்கே டெல்லியிலேருந்து போன பல சேனல் ஹிந்திலே பேசினாங்க. முதல் தமிழ்நாடு அமைச்சர் நல்லா ஹிந்தி பேசுவாங்க. இதே ஒரு பெரிய மாற்றம் இல்ல. இதெல்லாம் எப்படி மாறுற இல்ல, அதுக்குன்னு உடனே ஹிந்தி திணிப்பு வரப்போறதுன்னு நான் சொல்லல. நான் சொல்வது என்னன்னா, நீங்க கொடுத்திருக்கிற யங் பீப்புளோட டேலண்ட்ஸ் வெளியில வருது. அண்ட் சிவகாசி போல ஊர்ல முதல் பெண் உறுப்பினர். உங்களுக்கு அங்கெல்லாம் மேல் டாமினேஷன் அவ்வளவு இருக்குது லலிதா, உங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை ஒரு லேடி எலெக்ட் ஆகி வருது. அப்ப அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளவு பாடுபட்டு இருக்கணும்.
ஆனா இந்த மாதிரி அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு டு யங் பீப்புள். யாருக்கு பெரிய அரசியல் பேக்ரவுண்ட் கிடையாது, வரணும், ஒரு சேவை பண்ணணும், ஒரு பொலிட்டிக் பப்ளிக் லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால பாருங்க, முதல் முறையாக இந்த மாதிரி நடக்குது. ஆனா ஒண்ணுங்க, எத்தனை சீனியர் மினிஸ்டர்ஸ் பார்த்துட்டோம், எத்தனையோ சீனியர் மினிஸ்டர் திமுக ஆட்சியிலையும் பார்த்துட்டு அதிமுக ஆட்சியிலையும் அவங்க பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த இதுல என்ன கேட்டீங்கன்னா எனக்கு கான்பிடன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு அப்ரோச்ல புதுமை வரும், புதுமையோட இளமையும் வருது. ஏன்னா அவங்களுக்கு தோணுது இல்லை, இப்ப ஆரம்பிக்கணும், நல்லா பண்ணணும், நல்லா செயல்படணும், மக்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கணும், நம்ம சர்வ் பண்ணணும், அந்த ஸ்பிரிட் இருக்கு. இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு பிறகு ஓ இப்படி கூட எம்எல்ஏ எல்லாம் இருப்பாங்களான்னு வரும். எம்எல்ஏ நம்ம என்ன பார்க்குறோம், அவங்க வண்டியில் 10 வண்டியில் போவாங்க, இது பண்ணுவாங்க, அங்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இதுதானே நம்ம பார்க்குறோம். முதல் முறையாக மக்களுக்காக சேவை செய்யணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்மளால முடிஞ்சதை செய்யணும். அதாவது விஜய் என்ன ஆசைப்படுறனோ அதை இவங்கெல்லாம் கட்டாயமாக செய்வாங்க. அதனால தான் பார்த்து பார்த்து நான் கொண்டு வந்திருக்காரு அமைச்சரவையில். ஏன்னா முதல் கேள்வியை வந்து எங்கேருந்து கொண்டு போறாங்க, யாருக்கு என்ன தெரியும்னு. ஆனால் ஒண்ணுங்க, கவர்னன்ஸ்ல என்ன சிம்பிள், என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும், அந்த திட்டங்கள் நல்லா செயல்படணும், அந்த செயல்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டியது செய்யணும். ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு இன்னைக்கு விஜய், எனக்கு பணம் தேவையில்லை, ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான், சரி இங்கேயாவது பணத்தை ஆள்றது விஷயமே கிடையாது, திருட்டு விஷயமே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரிய இந்த மாதிரி கிளியர் மெசேஜ் கொடுக்கிறார். என்ன அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் கிடையாது, பவர் சென்டர் அண்ட் த ஒன்லி சென்டர். இதுவும் கட்சிக்காரர்களுக்கு மெசேஜுங்க. நம்ம சொல்லலாம் வாய்க்குசாம என்ன சொல்றாரு, புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா அப்படிலாம் நினைக்காதீங்க, ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ வில் டெலிவர். அவர் எடுத்தவொடனே சொல்லிட்டாரு, இந்த பவர் சென்டர், பவர் பாலிடிக்ஸ், இப்ப திமுக அரசு ஆட்சியில் இருந்தது 5 பவர் சென்டர், அதெல்லாம் கிடையாது. ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் ஆன்சரபிள். இது பெரிய விஷயம். வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்ன்ற ஒரு முக்கிய பொறுப்பு வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஏன்னா கொடுத்துருக்காரு நிறைய வாக்குறுதிகள், பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு, அது எல்லாமே நிறைவேற்றி ஆகணும்ன்ற கடமை வந்திருக்கு. அது எப்படி நிறைவேற்ற போறாரு சார்? ஏன்னா அது தேவைப்படுற அமௌண்ட்னு பார்த்தா 12 லட்சம் கோடி கிட்ட போகுது, அது எப்படி சமாளிக்க போறாரு? அண்ட் அவர் ஃப்ராங்கா சொல்லிட்டார், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நானே ஒயிட் பேப்பர் கொண்டு போறேன்னு இருக்காரு. ஆனா என்ன நம்புங்க, நான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒன்னா செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இனி முதல் நாள் என்று நம்ம அவரை வந்து ரொம்ப இது இப்போவே நம்ம சந்தேகப்பட வேண்டாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் தானே. எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா அவர் ஃபெயில் ஆயிடுவான்னு நினைக்கிறாங்க, இது ஓடாது, இது நடக்கவே நடக்காது. பட் என்ன கேட்டீங்கன்னா சக்சஸும் ஆகலாமே. அப்படி சக்சஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு அரசியல் மாறிடும், கம்ப்ளீட்டா மாறிடும், திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ண முடியாது. அடுத்து வர காலங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு அரசியல் நடந்ததுல எதிர்பார்ப்பே கிடையாது, மாசம் 1500 ரூபாய் கிடைச்சா போறோம், அப்படி இருந்த ஒரு அரசியல் இருந்தது. இப்ப இருக்கிற அரசியல் என்ன, அதை விடுங்க, 1500 அதை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு புது தமிழகம், ஒரு புது தமிழகத்தில் எங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரேங்கிறாரு. அதுதான் அவரோட டெஸ்ட், அதுதான் அவரோட டெஸ்ட். வேலை வாய்ப்புக்காக அரசியை பார்த்துட்டு இருக்கிறத விட இல்ல அரசு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுமா பார்க்கறத நம்மளே இதே செய்வோம்னு அந்த உற்சாகத்தை கொண்டு வருது. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா பிரதமர் மோடிக்கு ஆல் இண்டியா சக்சஸ் காரணம் இதே தான். ஏதோ ஒரு இடத்துல வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்சியரிட்டி, அவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ப மாட்டாங்க, வட இந்தியாவில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு தேதியில விஜய் மேல முழு நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம சரி ஆகுமா ஆதா இப்படி எல்லாம் பார்த்துட்டோம், எல்லா அரசியல்வாதிகளும் இப்படித்தான், இது நமக்கு தோண்டிட்டே இருக்கும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ ஒரு பாசிட்டிவா இருக்குது, இவர் கட்டாயம் மாற்றம் கொண்டு வருவாரு, அதுக்கு வேண்டிய முயற்சி செய்வாரு. அண்ட் இன்னைக்கு தேதியில் அவரோட மக்கள் அவர் மேல முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ திமுகவோட செயல்பாடுகள் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வியும் வருதுல்ல சார். எதிர்கட்சியாக அவங்க எப்படி செயல்பட போகிறாங்க, சட்டசபைன்றது எப்படி இருக்க போகுது, அதுதான் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த தருணம் தான் தமிழ்நாடு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் 2 கட்சிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புது எம்எல்ஏலாம் அங்கே போனோங்கிறாங்க, திமுகலையும் இருக்குது, பல பேர் அங்கே போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபியூச்சர் இல்லை இங்கே.
திமுக பாத்தீங்கன்னா இபிஎஸ் தான் ஒரு தடங்கலா இருக்காரு. தடங்கல்ல என்னன்னா அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். கட்சியில பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்க, இது பாருங்க ஒரு அதிமுக சாரி, பட் திமுக நிறைய பேர் இருக்காங்க. லலிதா, நான் தப்பு பண்ணல, திமுக ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்தர் ஃபியூச்சர் கிடையாது இந்த குடும்பத்து மேல. அவங்க சொல்றாங்க இனிமே மக்கள் அவ்வளவு ஈஸியா இது பண்ண மாட்டாங்க. அதிமுக பாருங்க 47 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. எனக்கு கிடைக்கிற தகவல் டெல்லியில என்னன்னா 30 பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க இது இனிமே இவ்வளவு செலவு பண்ணி நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளோட பிளாக் இஸ் a வெரி பிக் பிளாக். நம்ம விஜய்க்கு சப்போர்ட் கொடுத்தானோ. இங்க இனிமே எதிர்கட்சி அரசியல் இப்ப கிடையாது. you have to be part of good governance. இந்த சின்ன சின்ன ரெண்டு உறுப்பினர் உள்ள கட்சிகள்லாம் என்ன, நம்ம we have to go there. அதுல இப்போ நம்ம இவர் சண்முகம் எடுத்துட்டு இருக்கிற முயற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. இபிஎஸ் தான் கொஞ்சம் அதுல இதுவா இருக்காரு. அவர் இன்னும் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி ஸ்டாலினுக்கும் அக்செப்ட் பண்ண முடிய சிச்சுவேஷன், எப்படி உதயநிதிக்கு அக்செப்ட் பண்ண முடியல, அது மாதிரி இபிஎஸ்க்கு இருக்குது. ஆனால் தானே நடுவில் இந்த பேச்செல்லாம் வந்தது, அதிமுக திமுக சேர்ந்து பண்ணலாமெல்லாம் வந்தது பாருங்க. பட் இப்ப அதிமுக அடுத்த ஒரு 2-3 நாள்லயோ இல்ல 4-5 நாள்லயோ அதிமுக இருக்கிற பெரும்பாலும் சப்போர்ட் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இப்ப வர 13th இன்னைக்கு ஓட்டு வருது, 13th முன்பாக. அப்ப சி.வி. சண்முகம் போன்ற எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. ஒரு பக்கம் போயிடலாமா, தனி கட்சி ஆரம்பிக்கலாமான்ற பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களே மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார். இல்ல, அது அதிமுக பிரச்சனை இபிஎஸ்க்கு போக ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்ப அவரோட தலைமையில தானே எல்லாம் நடந்துச்சு. அதனால அங்கேயும் ஒரு விதமா பாத்தீங்கன்னா ஒரு இதா இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களே பதவி நீக்கம் செய்யணும். ஏன்னா அவரால் கிட்டத்தட்ட 11வது முறை தோல்வியை நம்ம தழுவ போகிறோம். இதற்கு மேலேயும் இப்படியே இருந்தால் அதிமுகன்றது அடையாளம் தெரியாமல் போயிடும்ன்ற மாதிரி பல முடிவுகள் எடுக்கப்படுது. அது எப்படி அமையும் நினைக்கிறீங்க? கட்டாயமாக, அது சந்தேகமே கிடையாது. அதில் அது காரணம் என்னன்னா, இந்த நேரத்தில் நம்ம விஜய் சைடில் இல்லைன்னா மக்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு, வரப்போகிற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணுவாங்கிற பயம் இருக்குது, கட்டாயமாக இருக்குது. அவங்க எதிர்காலத்தை காப்பாத்திக்கணும்னா அப்ப தாவேகா சைடு போயாங்கன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அது அந்த மாதிரி வந்துருது. இப்போ அதுல வேற வழி கிடையாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.